சமீபத்துல ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும் என்பது பற்றி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அந்த காணொலியை நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம். அந்த காணொலியை பார்த்த வாசகர், கவிஞரே ஒரு கவிதையை எப்படி ரசிக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஒரு கவிதை எப்படிலாம் எழுதக்கூடாது, எப்படி எழுதுனா அது கவிதையே இல்லை, அதுக்கும் ஒரு உதாரணத்தோடு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமேன்னு கேட்டாரு. அவருக்கு தான் இப்போ உதாரணத்தோடு விளக்க போறேன். இந்த காணொலியில அவருக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் என்பதை தாண்டி இந்த காணொலி என் தமிழுக்கு செய்ய தொண்டா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல படைப்பாளி தன் மொழிக்கு சிறந்த படைப்புகளை கொடுப்பது மட்டுமே தொண்டாகாதுங்க. அதை தாண்டி இந்த அன்பே பண்பே பாசமே எழுதிட்டு அதெல்லாம் கவிதைன்னு சொல்லி தெரியாங்கல்ல, அது போன்ற கலைகளை களைவதும் தொண்டுதான். அதைத்தான் இந்த காணொலியில நான் செய்ய போறேன். தமிழ் விரும்பிகளும் கவி விரும்பிகளும் கட்டாயம் காணொலியை முழுமையா பாருங்க. இப்ப நான் சொல்ல போறது சத்தியமா கவிதையே இல்லைங்க. அதனால தான் இது தலைப்பையே சத்தியமா இது கவிதை இல்லைன்னு வச்சிருக்கேன். கேளுங்க, உங்களுக்கே புரியும். நீ சாப்பிட்டாயா என்று தெரியவில்லை, நீ தூங்கினாயா என்று தெரியவில்லை, நீ எழுந்து விட்டாயா என்றுதான் தெரியவில்லை, நீ என் குறுஞ்செய்தியை பார்த்தாயா என்று தெரியவில்லை, உண்மையை சொல்லவா, நீ என்னை காதலிக்கிறாய் என்று கூட தான் தெரியவில்லை. ஆனாலும் இவ்வளவு தெரியாமல் இருந்தும் நான் உன்னை எவ்வளவோ தெரிந்து கொள்ள முற்படுகிறேன். ஆனாலும் இதுவரை நீ ஏன் என்னை தெரிந்து கொள்ளவே முற்படவில்லை. இப்படிதாங்க கவிதை. இதுல என்ன இருக்கு? நீ சாப்பிட்டா என்று தெரியவில்லை, நீ தூங்கினா என்று தெரியவில்லை. நீங்க நினைச்சீங்கன்னா நீ வெளியே போனாயும் தெரியவில்லை, உள்ள வந்தாயும் தெரியவில்லை, படுத்து தூங்கினாயும் தெரியவில்லை, உங்களுக்கு என்னெல்லாம் தெரியவில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி எழுதிட்டு இத கவிதைன்னு சொல்றாங்க. இதை வேற ஒரு கூட்டம் என்ன சொல்ல தெரியுமா? இவ்வளவு தெரிந்து கொள்ள முற்படும் என்னை ஏன் இதுவரை நீ தெரிந்து கொள்ளவே முற்படவில்லை, உணர்வை எப்படி தாக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் வேற அதுக்கு வக்காலத்து வாங்குதுங்க. இதெல்லாம் கவிதையா? இந்த கவிதையில கற்பனை இல்ல, ஓமை இல்ல, சந்தம் இல்ல, எதுகை இல்ல, சொல்லாடல் இல்ல. எல்லாரும் பேசுற அன்பே பண்பே பாசமேங்கிறத கவிதை நடையில் சொல்லிட்டா அது கவிதையாயிருமா என்ன? தயவு செய்து இனியாவது புரிஞ்சுக்கோங்க. இப்படி எழுதுனீங்கன்னா அதை எழுத தவிர்த்துக்கோங்க. இப்படி எழுத கூட்டம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இத பகிர்ந்துக்கோங்க.